கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எக்ஸ்டென்ஷன் வீதி 1 சேர்ந்தவர் ரஜிக், வயது 35. இவர் கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் சிறுமுகை சாலையில் பழைய இரும்பு கடையை வைத்து கார் உதிரிபாகங்கள் விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீடு உள்ள எக்ஸ்டென்ஷன் வீதி மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள பழைய கடையில் இன்று அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பழைய கடை வைத்துள்ள டிலா என்பவர் இடத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக அளவில் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக சந்தேகத்தின் பெயரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2 கேரளா பதிவு கொண்ட காரில் வந்த 6க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் துப்பாக்கி ஏந்திய 6 மத்திய ரிசர்வ் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அமலாக்கத்துறை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அங்கு குழும்பி கோஷங்களிடம் முயன்றனர். அப்பொழுது அவர்கள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போது அங்கு எஸ்டிபிஐ கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் திரண்டு இருப்பதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. மேலும் மேட்டுப்பாளையத்தில் வகீர் ரகுமான் எஸ்டிபிஐ கட்சி உறுப்பினர் ஒருவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.